அன்பே, பேரன்பே, இனிய காலை நேர அருளாசிகள். மேலே உள்ள 2 வீடியோக்களை கவனி. அதில் சில புரிதலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் கூறப்பட்டுள்ளது. உதாரணமாக, ஆன்மாவிற்குள் தான் இந்த அண்ட சராசரம் நிறைந்திருக்கிறது என்பது. அது நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆன்மா இந்த உடலில் எங்குள்ளது? தலையிலா, ஆக்ஞாவிலா, இருதயத்திலா அல்லது உடல் முழுக்கவா எனும் கேள்வி எழுப்பப்படுகிறது. ஆனால் இங்குள்ள முரண்பாடு போல் தோன்றுவது என்ன? ஆன்மா இந்த தேகத்தில் இல்லை, இந்த தேகம் ஆன்மாவில் தான் இருக்கிறது என்ற ஒரு நிதர்சனமான உண்மை புரிய வைக்கப்படுகிறது. ஆனால் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது ஒரு குழப்பமான நிலையை தருவது இந்த வாக்கியமாக இருக்கலாம். உண்மையில் ஆன்மாவில் தான் இந்த அண்ட சராசரம் எல்லாம் நிறைந்திருக்கிறது. ஆகவேதான் கூறப்படுகிறது, இந்த உலகம் உனக்குள் தான் இருக்கிறது, ஆனால் வெளியில் தென்படுகிறது. அதுதான் மாயை. இந்த உடல் ஆன்மாவிற்குள் தான் இருக்கிறது, ஆனால் உடல் வெளியில் தென்படுகிறது. ஆன்மா மறைந்து நிற்கிறது. இதற்கு ஒரு அழகான உதாரணம் கூறப்படுகிறது. திரையரங்குகளில் திரைப்படம் வெளிப்படும் பொழுது நிழல் படம் திரையில் விழுகிறது, அந்த திரைச்சீலையில். ஆனால் திரைச்சீலை மறைந்துதான் இருக்கிறது, திரைப்படம் மட்டுமே அங்கே வெளிப்படுகிறது. திரைப்படம் நின்றவுடன் திரைச்சீலை மட்டுமே எஞ்சி நிற்கிறது. அப்படியானால் இந்த உலகம், உலக வாழ்க்கை, இதில் வரும் இன்ப துன்பம், இவையெல்லாம் ஆன்மாவில் பிரதிபலிக்கிறதா? ஆன்மாதான் திரைச்சீலையா எனும் எண்ணம் நமக்கு வர ஆரம்பிக்கிறது. ஆன்மா திரைச்சீலை அல்ல, அந்த மனமாக தென்படுவதுதான் திரைச்சீலை. இந்த இன்ப துன்ப நிகழ்வுதான் திரைப்படம். ஆம், இந்த இன்ப துன்ப நுகர்வு என்பது மனதிற்குத்தான் இன்ப துன்பத்தை தருகிறது. அதில்தான் சலனம் ஏற்படுகிறது. மனம்தான் சோர்ந்து போகிறது, மனம்தான் உற்சாகம் அடைகிறது, மனதில்தான் இது பிரதிபலிக்கிறது என்கின்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மா அது திரைச்சீலை அல்ல, அது பார்வையாளனாகத்தான் இருக்கிறது. நமக்குள் நிகழும் இந்த சுக துக்கங்கள், இன்ப துன்பங்கள் யாவையும் பார்க்கும் சாட்சியாளன் என கூறப்படும் பொழுது இந்த பிரதிபலிப்பு ஆன்மாவில் இல்லை, அது மனத்திரையில் தான் வெளிப்படுகிறது என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மா சாட்சியான பார்வையாளன் என்பது இப்பொழுது புரிபடும். இந்த கோட்பாடும் இதில் கூறப்பட்டுள்ளது. அப்படியானால் மனத்திரையில் இந்த வாழ்க்கை பிரதிபலிக்கிறது, மனத்திரையில் தான் இந்த உலகம் தென்படுகிறது. உறக்கத்தில் மனமற்ற நிலையில் உலகம், உடல், சுகதுக்கங்கள் தென்படுவதில்லை. ஆனால் நீ பார்வையாளனாக இருக்கிறாய். இதை புரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோக்கள் உறுதுணையாக இருக்கிறது. மிக அழகான தத்துவங்கள். அப்படியானால் இந்த ஆன்மாவை நான் எப்படி கண்டுபிடிப்பது என்றால், நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சத்தை ஜடத்தின் மூலமாகவும் சித்தை ஜீவனாகவும் உணர் என்று. அதற்குத்தான் யோகம். அதற்கான விரிவான விளக்கமும் கொடுத்திருக்கிறேன். காற்று எங்கும் நிறைந்திருக்கிறது, அது நாசியில் பிராணனாக பரிணமிக்கிறது. இந்த நாசியில் உள்ள பிராணனை கட்டுப்படுத்தும் பொழுது பிரபஞ்சத்தில் உள்ள இந்த பிராண சக்தியை கட்டுப்படுத்த முடியும் என்பது சித்தர்களின் ஆராய்ச்சி. அதே போன்று இந்த ஆகாயம் எங்கும் நிறைந்ததுதான். அது தெளிவாக பார்க்க வேண்டுமானால் ஓர் மண்பானை செய்யப்பட்டு அதனுள் அந்த குடத்தினுள் தெரியும் ஆகாயம் போல், மண்ணை கிள்ளிய அந்த குழியில் தெரியும் ஆகாயம் போல்
இந்த தேகத்தில் எங்கும் நிறைந்து பறந்து விரிந்து நிறைந்து நிற்கும் ஆதாரமான இந்த ஆன்மாவை இந்த தேகத்தில் அறிந்து கொள்வதற்குத்தான் யோகமும் ஞானம். யார் அறிந்து கொள்வது? நீயே உன்னை அறிந்து கொள்ளத்தான் இந்த யோகமும் ஞானம். இதிலிருந்து இந்த தேகம் அழிந்த பிறகு நீ பறந்து விரிந்து விடுவாய். உன்னை அறிய வேண்டிய அவசியமே இல்லாது போகிறது. மீண்டும் ஜனனம் மரணம் எனும் சம்சார சாகரத்தில் அந்த பிரதிபலிப்பில் நீ மீண்டும் இயங்க ஆரம்பித்து விடுவாய். ஆனால் நீ இந்த தேகத்தில் உன்னை அறிந்து நீயே ஏகத்தில் இருப்பதை உணர்ந்த பிறகு இந்த ஜனனம் மரணம் அற்று போகிறது. என் அன்பு அருளாசிரியர், நன்றி செய்க.